கைஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோக்கு வந்துட்டு எல்லாமே சேர்மன் தான் பண்றாங்க அப்படின்னு ஹீரோக்கு வந்து தெரியும். ஸோ ஹீரோ வந்து செம காண்டில் இருப்பான். அதுக்கப்புறம் இங்க போயிட்டு தடா வந்து கேட்பானே, நீ வந்துட்டு வாட் கூட தான் வந்தியான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா வாட் வந்தா என்னை வந்துட்டு அழைச்சிட்டு வந்து இங்க விட வந்தான் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு யார் சொன்ன, ஆன்டி சொன்னாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமா ஆன்டி தான் சொன்னாங்க. இங்க அவன் இங்க ஸ்டே பண்ணிருக்கானா இல்ல போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அவன் வந்து என்னை விட்டுட்டு இங்க ட்ராப் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு சொல்வா. சரி நீ கிளம்பலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம் நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா கிளம்புவாங்க. அப்போ வந்துட்டு இவன் தடா வந்துட்டு போலீஸ் தானே, ஸோ இவனுக்கு வந்து கால் வரும். நம்ம ஹைவேல வந்துட்டு ஒரு வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் வரும். யார் வண்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான், இந்த மாதிரி உள்ளார ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட கார்ல வந்து உங்களோட விசிட்டிங் கார்டு இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் தெரியுது சோறுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் கிரியேட் பண்ண நோவா அவன் என்ன பண்றான்னா, இங்க வந்திருக்கான், சேர்மனை பக்கம் வந்திருக்கான். சேர்மன் வந்து கேட்கறாரு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்னை பார்க்க, நீ வரவே மாட்டேன், இப்ப வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறாங்க. சேர்மனுக்கும் நோவாக்கும் ஃப்ரெண்டு மாதிரி போல. சோ சேர்மன்னா சோர சாகடிக்க வந்து முயற்சி பண்றாரு என்னன்னு தெரியல. இன்னும் அவர் வாயால வந்துட்டு அதை பத்தி எதுவுமே சொல்லவும் இல்லை. இப்போதைக்கு சோரை வந்து சாகடிக்க முடிவு பண்ணி இந்த சானோட அசிஸ்டன்ட்டுக்கான அவனும் இந்த நோவா அதுக்கப்புறமே இந்த மூணு பேர் தான் வந்துட்டு இந்த மாதிரி சாகடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது சேர்மனுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல. சோ வந்துட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு சோர் வந்துட்டு கால் பண்றா. இந்த காலை பார்த்தனுமே இந்த நோவா கொஞ்சம் ஷாக்கா இருக்கு, இவ செத்துட்டான்னு நினைச்சும் நான் இவ கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா போன் எடுத்துட்டு வெளியே வரான். அப்போ எனக்கு என்னோட வாய்ஸ் கேட்டதுமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சோறு தான் கேட்கறாங்க. நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேன் தானே நான் பொழைச்சிட்டு வந்திருப்பேன்னு சொல்லிட்டு, நான் வந்து சின்ன ஆக்சிடென்டோட எனக்கு போயிடுச்சு, நான் வந்து உயிர் பொழைச்சிட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்வாள். அதுக்கு வந்து நோவா வந்துட்டு என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன், இதுக்கும் எனக்கு என்ன சம்மதமோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நோவா வந்து மழுப்பிட்டு இருப்பாரு. சும்மா நடிக்காத, எனக்கு தெரியும் நீ யார் யார் வந்துட்டு என்ன சாகடிக்க ட்ரை பண்ற, எனக்கு தெரியாமலா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்வா. சரி பொழைச்சி போ, உன்னை வந்து நான் மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வந்து கட் பண்ணிடுவா. இங்க நோவாக்கா சரியான காண்டா இருக்கும், என்னடா இது எப்படிடா பொழைச்சா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியுமே வந்துட்டு யார் போன்ல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கேட்க வருவாளா. அப்பதான் வந்துட்டு இவ தப்பிச்சிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம், எப்படி இப்ப வந்து தப்பிச்சிட்டா அப்படின்னா அவன் நம்மள கண்டுபிடிச்சா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான் அந்த பக்கம். இவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ் எல்லாம் என்கொயரி பண்ணுவாங்க. எப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உங்களை வந்து ஒரு ட்ரக்கு தான் வந்து மோதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. போலீஸ் கிட்டே இவ எதுவுமே பேச வந்துட்டு சொல்ல மாட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, இவளோட அசிஸ்டண்டா ஒரு ஆள் வச்சிருக்கால எல்லாமே வந்து என்கொயரி பண்றதுக்கு தடோட அப்பாவை. ஸோ அவங்க அப்பா கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி என்னோட ட்ரக் வந்துட்டு மோதி இருக்கு, ஏன்னா வந்து பின் தொடர்ந்து வந்திருக்கு, ட்ரக்கு மோதி இருக்கு இல்ல, இவ்வளவு பின் தொடர்ந்தே வந்துட்டு இருக்குது, கேமரால தெரிஞ்சிருக்கு. இந்த ஆக்சிடென்ட் காரணம் என்னன்னு இதை கண்டுபிடிக்கணும், இது கண்டிப்பா வந்துட்டு இயற்கையா நடந்தது கிடையாது அப்படின்னு சொல்லுவா. இங்க நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இன்னுமே கோவம் வந்துட்டே இருக்கும். இல்ல பேசாம அவரை பார்த்து மீட் பண்ணி பேசணும் அப்படின்ட்டு இந்த பக்கம் அவன் காண்டாயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கிளம்பி வரப்போ இவன் என்ன பண்ணுவானா, ஒரு இடத்துல காரை வந்து ஸ்டாப் பண்ணி தடா வந்து ஸ்டாப் பண்ணி நம்ம ஹீரோ அழைச்சிட்டு வந்துட்டு, உங்ககிட்ட ஒண்ணு பேசணும்னு சொல்லிட்டு, இந்த பாரு உங்க ஆன்ட்டிக்கும் சரி வாட்டுக்கும் சரி ரெண்டு பேருமே நல்லா கேம் பிளே பண்றாங்க, இந்த விஷயத்துல போய் நீ இன்வால்வ் ஆகாத, உங்க அப்பாவுக்கு நீ பண்றேன்னு சொல்லிட்டு நீ போய் ரொம்ப இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கு, வேண்டாம் நீ புரிஞ்சுக்கோ, இதோட வந்துட்டு அது விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருப்பானா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு முடியாது, நான் எதுக்கு விடணும், எங்க அப்பா விஷயத்துல நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டபனா இருப்பா. இவ வந்துட்டு வேண்டாம் அந்த வாட் விஷயத்துல வந்து நீ தலையிடாத, அந்த வாட் வந்துட்டு நல்லவ மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வரேன், ஆனா வந்துட்டு எங்க அப்பா விஷயத்துல நான் தலையிடாம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஸ்டபனா நிப்பாளா. இவனுக்கு தோணுது இவ வந்துட்டு வாட் விஷயத்துல வந்துட்டு கொஞ்சம் இன்வால்வ் ஆகுறான்னு தோணும் போது இவன் என்ன சொல்றான்னா, நான் எங்க அப்பாக்காக நான் ஸ்ட்ராங்கா நிப்பேன், என்னை யார் என்ன தப்பா பேசினாலும் சரி, என்னை யார் லவ் பண்ணாட்டே எனக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போவா. நான் வீட்டுக்கு போகணும் வா காருன்னு சொல்லிட்டு போய் கார்ல போய் உட்காந்துப்பா. அதுக்கப்புறம் இங்க சோறு இருக்கான் கால் பண்ணி மேங்கிட்ட, அன்னைக்கு என் வீட்டுக்கு நீ வந்த போலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்னைக்கு மேடம் நானும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாலாம். ரொம்ப நடிக்காத, அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கல, அன்னைக்குதான் அவங்க எல்லாருமே ஒரே வீட்டுல வந்து இருப்பாங்கன்னு சேர்மனை பார்க்க போயிருப்பால, எதுக்கு வந்த என் வீட்டுக்கு எதுக்கு போனேன், நான் வந்துட்டு உன்னை வீட்டுல இவங்க வீட்டுல பார்த்தேன்னு சொல்றாங்களே, இவங்க பார்த்த கேமரால பார்த்தாங்களா இல்ல வந்துட்டு வீட்டுல வேலை பார்க்குறவங்க யாராச்சும் வந்துட்டு இந்த மாதிரி வந்தாங்கன்னு சொல்றாங்கன்னு தெரியல. இவங்க வந்து கேட்கறாங்க எதுக்கு நீ என் வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல நான் சேர்மனை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிச்சுட்டு இருக்கா. இவங்களுக்கு வந்து டவுட்டா இருக்கு, நான் வந்துட்டு கண்டிப்பா இவளை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு சோருக்கு வந்துட்டு மேல ஒரு டவுட் இருக்கு. இங்க இவளுக்கு பயமா இருக்கு, இவங்களுக்கு தெரிஞ்சிருமோ எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு மேற்கு வந்து ஒரு பக்கம் பயமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றா, ஸ்ட்ரைட்டா சேர்மனை பார்க்கறதுக்கு சேர்மன் வீட்டுக்கே வந்துடுறான். இங்க பாத்தீங்கன்னா சேர்மனை வந்துட்டு ரெண்டு பேர் பார்த்துப்பாங்கல்ல, அவங்க ரெண்டு பேருக்குமே டைம், ஒருத்தங்க வந்துட்டு ஓகே டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இன்னும் சா வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டான். அப்போ கரெக்டா ஹீரோ என்ன பண்ணுவானா, வீட்டுக்குள்ள வந்துருவான். அவர் வந்து கேட்பாரு, நீ எப்படி இங்க வந்த, எதுக்கு மாடி வரைக்கும் வந்திருக்க, உனக்கு என்ன வேலை இங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவர் வந்து சத்தம் போடுவார். ஃபர்ஸ்ட் நீ கீழே போ வாட் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாரா. அப்ப ஹீரோ வந்துட்டு, எனக்கு எல்லாமே தெரியும் சும்மா நடிக்காதயா, நீ தான் வந்துட்டு எனக்கு கொலை பண்ண ஆள் அமைச்சிருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருவான். என்ன சொல்ற, நான் யாரை அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடிப்பாரு. சும்மா நடிக்காத, நீ தான் எல்லா விஷயத்துக்கு பின்னாடி இருக்க, அந்த பென்ட்ரைவ் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஆள் அனுப்பிச்சு விட்டேன், நான் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன், அந்த மியூசிக்கை வச்சுட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். எந்த மியூசிக் யாரு, நான் அவனும் அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டு
சும்மா மழுப்பிக்கிட்டே இருப்பானா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நீ எல்லா வேலையும் பண்ணிட்டு பின்னாடி சோறு தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி எல்லாமே பண்ணிட்டு இருக்க. சோறுக்கு முன்னாடி நீ தான் பண்ணிட்டு இருக்க. சோறுக்கு இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, நீ தான் எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிக்கும் போது, இல்ல நான் வந்துட்டு பேசுறேன், ஃபர்ஸ்ட் நீ பேச விடு, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துட்டு சும்மா நடிக்காதுன்னு சொல்லிட்டு இது உன் ஃபோன் நம்பர் தானேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பாஸ்ன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பானு. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணணும்னு இவனுக்கு தான் ஃபோன் அடிக்கும். பாரு, உனக்கு ஃபோன் அடிக்குது அப்படின்னா நீ தானே இந்த மாதிரி பண்ணியிருக்க, எவ்வளவு கேவலமான ஆளா இருக்க, நீ வந்து எனக்கு கொலை பண்ண கூட ட்ரை பண்ணிருக்கலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஏன் உனக்கு கொலை பண்ண ட்ரை பண்ண போறேன், எனக்கு தேவை பென்ட்ரைவ் தான். ஸோ அதுக்காக தான் நான் ஆள் அமுச்சு விட்டேன், எனக்கு அது பென்ட்ரைவ் வேணும். ஏன்னா தான் ஒய்ஃபை பத்தி ஏதாச்சும் விஷயம் வந்து லீக் ஆயிடக்கூடாது, அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டு சொல்லி தான் ஒரு ஆள் அமுச்சு விட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. உடனே வந்துட்டு சும்மா நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பி வந்து சட்டையை பிடிக்க போறான். நீ வந்துட்டு சீட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து திட்டுவானா. நான் அங்க சீட் பண்றேன், நீ என் ஒய்ஃபை சேர்ந்தா சீட் பண்றீங்க, நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலீ நடந்துச்சு, நீ எல்லாமே மறந்துட்டல, உனக்கு அமேசியா வந்துட்டு மறந்துட்ட, ஆல்ரெடி உனக்கு எனக்கு பழக்கம் இருக்கணும் அப்படின்னு ஏதோ சொல்றாரு. இதை கேட்டு வந்துட்டு சும்மா நடிக்காத, நீ ஏதோ மாத்துறதுக்காக நடிக்கிற, உன்னை சுட போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா துப்பாக்கி எடுத்து வைக்கிறான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து சோர் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தாலுமே வெளியே வந்து வாட்டோட கார் நிக்குது. பார்த்துட்டு வாட் என்ன இங்க என்ன பண்றான்னு சொல்லிட்டு உள்ளார வந்து மேரி கிட்ட கேக்குறாங்க. மேரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி யாருமே வரல மேடம், நான் அவங்க பார்க்கவே இல்லைன்னு இவங்க சந்தேகமாயிடுது. ஹீரோ என்ன பண்றான்னா, உன்னை சாவடிக்காம விட மாட்டேனான்னு சொல்லி சாவடிக்கும் போது, சரி என்ன சாகடிச்சுன்னு சொல்லிட்டு சேர்மன் சொல்லுவாரா. ஓ, உனக்கு சாவு வந்துட்டு ஈஸியா கட்சி நினைக்கிறியா, நீ என்னென்ன பண்ற எல்லாமே வந்துட்டு இதோ உன் பொண்ணு இருக்கால, உன் பொண்ணு உன் பொண்டாட்டி உன் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் உன்னை பத்தி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இப்படி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பி ஹீரோ வந்துட்டு வெளியே வருவானா. அப்ப கரெக்டா வந்து சோர் வந்துட்டு கீழே நிப்பாங்க. நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சோர் கேட்பாங்களே. இல்ல 2 3 நாளா நீங்க ஆஃபீஸ்க்கு வரலையே, உங்களை பார்க்க தான் வந்தேன், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ கேட்பான். சோருக்கு வந்து சந்தேகமா இருக்கும், இவன் இப்படி பேச மாட்டானே அப்படின்னு சொல்லி சோறு சந்தேகமா பார்ப்பா. நல்லா தான் இருக்கேன், நீ இப்ப கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சோறு வந்துட்டு கிளம்ப சொல்லிடுவா வாட்டை வந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவர் வந்து கத்துவாரு. போய் எல்லாரும் பார்ப்பாங்க, இவர் கீழே விழுந்து கிடப்பாரு, நெஞ்சை பிடிச்சிட்டு இருப்பாரு. யார் வந்தா என்ன பண்ணாங்க போது வாட்டு தான் வந்தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவளுக்கு வந்து ஷாக்கு. சரி, வாட்டு தான் வந்துட்டு என்ன பண்ணிட்டு போயிட்டான் போல அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போவாள். ஆஃபீஸ்ல வந்து ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க, உனக்கு விஷயம் தெரியாதா, உங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவன் ஹாஸ்பிட்டல் ஓடி வந்து பாப்பா. அப்ப வந்துட்டு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாரு, உங்க அப்பாக்கு இந்த சூழ்நிலைனா இது காரணம் வந்துட்டு வாட்டு தான். அவன் தான் லாஸ்டா வந்துட்டு அப்பாவை மீட் பண்ணி பேசியிருக்கான், அவன் என்ன பண்ணான்னு தெரியல, அவருக்கு வந்து நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்துட்டு மெக்க பார்க்க போவான். மெக் வந்து சொல்லுவான், டே ஒரு விஷயம் தெரியுமா, அந்த சேர்மன் வந்துட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்களாம், நீ வந்து சேர்மனை பார்க்க போனியா, அப்ப ஏதாச்சும் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்றது மெக் வந்து கேட்பான். நான் ஒண்ணுமே பண்ணலடா அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். எல்லாம் சொல்ல மச்சான், இல்ல கோவிட்ல போயிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஒண்ணுமே வந்துட்டு பண்ணல, சரி இது வந்து பெரிய விஷயமாக்க வேணா, நம்ம வந்து இது போலீஸ்ல போய் சொல்லிடலாம், அவர் தானே எல்லாமே பண்ணியிருக்காரு பின்னாடி இருந்துட்டு, சோ அவரை போய் மாட்டி விட்டுலாம் அப்படின்னு மெக்க சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்றாரு, வேண்டாம், அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீ வந்து அமேசியா வந்து நீ மறந்துட்ட, உனக்கு எனக்கு ஒரு டீல் போச்சு அப்படின்னு எதுவும் சொல்றாரு. என்ன டீல் அப்படின்னு எனக்கு தெரியலடா, ஒருவேளை வாட்டு வந்துட்டு ஆல்ரெடி வந்து சேர்மன் கிட்ட பேசியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது. என்ன டீலா இருக்கும், என்ன பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உண்மை தோணிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அச்சா என்ன பண்ணுவாருன்னா, சாரி, நான் அந்த டைம்ல வந்துட்டு அப்பா கூட நான் இருந்திருக்கணுமா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாரி கேட்பாரு. வீட்டுங்க பரவாயில்ல, இல்ல வந்துட்டு ஒரு இயற்கை தானே அப்படின்னு சொல்லும் போது, இல்லம்மா லாஸ்டா வந்துட்டு வாட்டு தான் வந்து ஏதோ பேசினா, அதுக்கப்புறம் தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோனுக்கு வந்து கோவம் வந்துடும். சரி, வாட்டு வந்துட்டு என்னமோ பண்ணியிருக்கான், சோர் ஆண்டி சொல்றது கரெக்ட் தான் போயிட சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கோமா வந்துட்டு வாட்டை பார்க்க கிளம்பி போவானா. அப்ப கரெக்டா இங்க தடா வந்துட்டு அங்கிளை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வருவான். அப்பதான் கேட்பாங்க, என்ன அன்னைக்கு போய் பாத்தியா, கூட வந்துட்டு வாட் இருந்தானாங்கும் போது, இல்ல அவன் ஜஸ்ட் டிராப் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு இவன் சொல்லுவானா. நம்புறியா, இன்னும் அவங்க சொல்றதை நம்பிட்டு இருக்கியா, அவங்க 2 பேரும் லவ் தான் பண்றாங்க, இந்த பாரு நீ தேவையில்லாம நம்ம ஹீரோனை வந்து நீ விட்டு கொடுக்க போற அப்படின்ட்டு இவங்க இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டு போவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரைட்டா வந்து ஹீரோ பார்க்க வந்துடுவான். பார்த்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க, எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்து, எதுக்கு எங்க அப்பா கிட்ட என்ன பேசின, நீ எங்க அப்பாவை நீ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கத்துவால. ஹீரோ வந்துட்டு, நான் உங்க அப்பா நான் ஒண்ணுமே பண்ணல, ஜஸ்ட் உங்க அப்பா நான் பேசிட்டு தான் வந்தேன், உங்க அப்பா ஹர்ட்லாம் அந்த அளவுக்கு நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லும்போது, இல்ல எங்க அப்பாவை நீ ஏதோ பண்ணிருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்து காம்பா, உன்னை நான் சுட போறடா அப்படிங்கிற மாதிரி காட்டும் போது ஹீரோக்கு வந்துட்டு உன்னால புரிஞ்சிக்கவே முடியாது, நான் சொல்றது நீ காலையே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். இல்ல நீ வந்து சாக வேண்டிய ஆள் தான் சொல்லிட்டு சாவடிக்கிறதுக்காக கன் எடுப்பால. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு தடா வந்துடும். இந்த பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஏதாச்சும் இருந்தா நம்ம லீகலா வந்துட்டு பாத்துக்கலாம், உனக்கு ஏதாச்சும் இவன் மேல தப்பு இருக்குன்னா நீ கேஸ் கொடு, நான் வந்து டீல் பண்ணிக்கிறேன், சட்டப்படி கொண்டு போய்க்கிறேன், நீ வந்துட்டு எதுவுமே கையில எடுத்தது பண்ணாதுன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்டு, சொல்லுடா நீ எதுக்கு வந்துட்டு சேர்மனை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா நான் சேர்மனை பார்க்க போனேன், ஆனா சேர்மனுக்கு வந்துட்டு எதுவுமே ஹார்ம்ஃபுல்லா எதுவுமே நான் பண்ணல அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. சும்மா சொல்லாத, இந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் இந்த ஃபேமிலிக்குள்ள நீ வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு, நீ என்ன எதிர்பார்க்கற, இந்த ஃபேமிலிக்கு நீ என்ன பண்ணு எதிர்பார்க்கற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கோவத்தோட பேசுவான். இவனுக்கு வேற பர்சனலா வேற கோவம் இருக்குல்ல. சோ வந்துட்டு கேட்பான், அந்த பாரு நீ சேர்மனுக்கு லாஸ்ட் டைம்ல கால் பண்ணிருக்க, வந்து கால் பண்ணி காட்டுவான், அந்த நம்பர் நீ தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு, பாரு நீ தான் லாஸ்டா வந்து சேர்மனுக்கு கால் பண்ணிருக்க,
சொல்லு நீ என்ன சேர்மன் கிட்ட வந்து எதிர்பார்க்கற, நீ சேர்மன் என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் எதுவுமே எதிர்பார்க்கவும் இல்லை, நான் எதுவுமே செய்யவும் இல்லைங்கும் போது சட்டம் கண்டிப்பா செய்யும்டா. அங்க வீட்டுல வந்துட்டு கேமரா எல்லாமே இருக்கு, நீ வீட்டுக்கு வந்ததுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கு, இதை வச்சு உன் மேல கேஸ் போட முடியும்னு சொல்லிட்டு இவன் கோவமா பேசிட்டு போவான். முடிஞ்ச நீ என்ன பண்ணிக்கோ, நான் அவர் எதுவுமே பண்ணல அப்படின்னு ஹீரோ வந்துட்டு கெத்தா தான் சொல்லுவாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஹீரோ வந்து சேர்மனை பார்க்க வருவானா. அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயினும் தடா வந்து உட்காந்துருப்பாங்க. அப்ப தடா என்ன சொல்வான்னா, எனக்கு அவன் வந்துட்டு எனக்கு அவனை பிடிக்குது, ஏன்னு தெரியலன்னு சொல்லி தடா முன்னாடி ஓப்பனா சொல்லிடுவான். அவன் இந்த அளவுக்கு எங்க அப்பாக்கோ எங்க ஃபேமிலிக்கோ பண்ணிட்டு இருக்கான், ஆனா எனக்கு என்னன்னு தெரியல, ஹீரோ எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தடாக்கு ஷாக் ஆயிடும். பிடிக்குதுன்னா என்ன, லவ் பண்றேன் அப்படிங்கிறத சொல்றான். இதை வந்து ஹீரோ வந்து தூரமா வந்து காலெல்லாம் வாங்கிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காது. அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல இருக்க மாட்டா, அவ எஞ்சி போயிடுவா. தடாக்கு ஒரு மாதிரி கஷ்டமா ஆயிடும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தடா என்ன பண்ணுவான்னா, ஒன்ஸ் லவ் பண்ணிட்டு இருக்கானா ஹீரோயின், அவ கூட இந்த மொமெண்ட் எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருப்பான். 2 பேரும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. சோ அந்த போட்டோ எல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். வந்து சொல்வாள், எனக்கு வந்துட்டு ஹீரோ ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லுவாரு. அதை நினைச்சு என்ன பண்ணுவான், ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்னா அங்கேயே மட்டையாயிடுவான். அவங்க அப்பா வந்து பாப்பாரு, என்ன பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்து பாப்பாரு. அப்பதான் அந்த ஆல்பத்தெல்லாம் பாப்பாரு. பார்த்துட்டு அவருக்கு இன்னுமே டவுட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும், அந்த பையன் வந்துட்டு ஹீரோயின் ஒன் சைடு லவ் பண்றான்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான்னா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹீரோயின் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போவான். இங்க பாரு, உங்க அப்பா நான் எதுவுமே பண்ணல, உங்க அப்பா தான் வந்துட்டு என்ன சாகடின்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு இவன் நடந்த விஷயத்தான் சொல்லுவான். நடந்த விஷயம்னா இவன் ஆள் மாறாட்ட பண்ணது அதெல்லாம் சொல்ல மாட்டான். உங்க அப்பா எங்க வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லும் போது, என்ன சொல்ற, எங்க அப்பா ஏன் வந்துட்டு உன்னை சாகடின்னு நினைக்க போறாரு, அவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, அவர் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்கன்னு ஹீரோயின் வந்து சொல்வாளா. யார், உங்க அப்பா வந்து ஹர்ட் பண்ண மாட்டாரான்னு சொல்லிட்டு, எப்பா நான் சொல்ல ஃபர்ஸ்ட் கேளு, ஏன் என் பக்கம் நீ வந்துட்டு கேட்கவே மாட்டேங்கிற, உங்க அப்பா தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்க அப்பாவை நீ நம்பாத, உங்க அப்பா தான் ஆள்லாம் அமிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பானா. என்ன நினைச்சிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து எங்க அப்பா போய் தப்பா பேசலன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருக்கா. அந்த இடத்துல சா வந்துருவா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சா வந்து கேட்பான். இந்த மாதிரி ஒரு மினிஸ்டர் வந்து அவங்க அப்பா பார்க்க வந்திருக்காரு, உனக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு என்ன பண்ணுவானா, இங்க இருந்து ஹீரோ வந்து அழைச்சிட்டு போயிடுவான். ஹீரோக்கா பேச வந்திருப்பான், பாதிலே ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து தடோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்து கால் பண்ணி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன், உன்னை வந்துட்டு ஒரு ட்ராக்ல வந்துட்டு ட்ரக்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரல, உன்னை வந்து ஒரு கார் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான், அந்த கார் தான் உன்னை வந்து சைடு வாங்க வச்சிருக்கான், அந்த கார் வேற எந்தோட காரும் கிடையாது, இந்த காரோட ரெஜிஸ்டர் ஃபுல்லா வந்துட்டு உங்க கம்பெனி பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவளுக்கா செம்ம ஷாக் ஆயிடுனது, நம்ம கம்பெனில இருக்கவங்க தான் இதை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு, கம்பெனி ப்ரூஃப்ல தான் இருக்கு அப்படின்னா இவங்க ஃபேமிலில சேர்ந்த கார் தான் அது, இந்த கம்பெனி கார் தான் இது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, கிட்ட கூப்பிட்டு நம்ம கம்பெனில இருக்க காரு எல்லா டீட்டெயிலுமே எனக்கு வேணும், எப்ப அந்த கார் எங்க போச்சுங்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே வேணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்டிருப்பாளா. மீக்கா பயம் வந்துடும், என்னடா அப்படி கேட்கறான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் போய் கால் பண்ணி நோவாட்ட போய் சொல்வான். இந்த மாதிரி அவ வந்து எல்லா இடத்துலயுமே கேட்டுருக்கா, இப்ப என்ன பண்றது, ஏன்டா லூசா நீங்க, அதுக்குன்னு அவளை வந்து ஆக்சிடென்ட் பண்றது கம்பெனி காரியா எடுத்துட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்கா. இந்த பாருமா, அவ செத்துருவான்னு நினைச்சோமா, யார் படைச்சு வருவான்னு நினைச்சா, சரி சப்போஸ் ஏதாச்சும் பிரச்சனை மாட்டிக்கிச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, அந்த காரை வந்துட்டு நீ யூஸ் பண்ணுன்னு சொல்லு, இந்த கம்பெனிக்கு உனக்கு உரிமை கடை இருக்குல்ல, இந்த கம்பெனியோட காரை நீ யூஸ் பண்ணலாம்ல, நீ பாத்துக்கலாம், அது இல்லாம சேர்மனோட இவ சொந்தக்கார பொண்ணு தானே, சேர்மனோட அண்ணன் பொண்ணா இவ, அதான் ஹீரோயின் வந்துட்டு ஆன்டி அடின்னு சொல்லிட்டு இருக்கா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் நோவா என்ன பண்றான்னா, இங்க வந்துட்டு அப்பாவை பார்க்க வரான், சேர்மனை பார்க்க வரான். இந்த மாதிரி சேர்மன் வந்து பார்க்க வர்றது வந்துட்டு பின்னாடி இருக்க சாக் வந்து பிடிக்கல. அவன் என்ன பண்றான்னா, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, சாக் வந்து ரொம்ப நர்வஸா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சரிம்மா நான் வந்துட்டு போயிட்டு வரேன், ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா எனக்கு கூப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அங்கிள் அங்கிள் தான் நோவாவை பார்த்து கூப்பிடுறா. சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றான். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் சா வந்து கேட்கறான், எதுக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க, யாருக்காச்சும் சந்தேகம் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு சா வந்து சொல்றான்னா, யார் வந்து சந்தேகப்பட போறா, அதெல்லாம் ஒண்ணு எல்லாம் பாத்துக்கலாம், சேர்மனியா இந்த மாதிரி ஆனாருன்னு சொல்லும் போது இவன் எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருப்பான். அந்த மாதிரி வாட்டர்னு ஒருத்தன் வந்தான், சேர்மன் ஒரு கிளிப் அங்க இருக்குன்னு சொல்லும் போது என்ன கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது வந்து ஒரு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு இவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருப்பான். இவருக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த வாட்டுக்கும் இந்த சோராக்கும் வந்துட்டு லிங்க் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த கிளிப்பு தான் அப்படிங்கும் போது ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். அதுக்கப்புறம் இந்த சோரா வந்துட்டு ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிட்டா, அந்த கார் விஷயம் வந்துட்டு நம்ம கம்பெனில இருந்து கார் யூஸ் பண்ணுவோம்ல, இது வந்துட்டு இவருக்கு தெரிஞ்சு போச்சு சோருக்குன்னு சொல்லிட்டு, அது வேற சாக் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, என்னடா இது தெரிஞ்சிட போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு சார் ரொம்ப அப்செட்டா இருக்காரு, அவருக்கு அந்த கிளிப்பு வேணும், அது எப்படியாச்சும் வாங்கி தரணும்னு சொல்லும்போது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நோவா வந்துட்டு இப்ப கிளிப்பு வாங்குறதுக்காக இவன் இது பண்றான், அந்த ரெக்கார்டை வாங்குறதுக்காக. இங்க ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியே வருவானா. அப்ப பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்துட்டு அந்த ஆள் இருக்கான், அன்னைக்கு மயக்கப்பட்டு விழுந்தானே, இந்த சேர்மன் அனுப்பிச்சு விட்டுருப்பாரு, அந்த ஆள் வந்து நிக்கிறான். அவனை பார்த்துட்டு எதுக்குடா என்ன அட்டாக் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, அட்டாக் பண்ண வரல, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவானா. சொல்லு, சேர்மன் தானே உன பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கேட்பான். அதுக்கு வந்துட்டு சேர்மன் வந்து பாஸ் வந்து சேர்மன் கிடையாது, நீனா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்க அப்படின்னு வந்து சொல்றான். என்னடா இது நம்மள குழப்பற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு உன்னை பத்தி ஒரு உண்மை தெரியும், மூச்சை இழுத்து பிடிச்சிக்கோ, அதுக்கப்புறம் வந்து மூச்சு விடாம போயிட போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா அந்த போட்டோ காட்டுறான். காட்டும் போது ஹீரோ ட்வின்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த அடியாளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு.
அப்போ அந்த அடிகளோட ஓனர் யாருன்னு இப்ப நம்மளுக்கு தெரியல. அவன் என்ன சொல்றான்னா சேர்மேனோட இது கிடையாது, பாஸ் இல்ல அப்படின்னு சொல்றான். இது ஹீரோக்கு இன்னும் குழப்பமா இருக்கு. அதுக்கப்புறம் மெக்கிட்ட வந்து சொல்றான், நான் வந்து ட்வீன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்குடா, ஆனா வந்துட்டு சேர்மன் வந்துட்டு இதை பண்ணல அப்படின்னு சொல்றான். அப்ப யாரா இருக்கும் இந்த கிரிமினல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு வந்து தலை பிக்குது. மெக்கும் வந்துட்டு யாரா இருக்கும், நம்மள ஏன் இப்படி சுத்த விடுறாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து கடுப்பா இருக்கு. ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா என்னோட தம்பியோட சாவுக்கு யாரு காரணம் கண்டுபிடிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னுமே காண்டாயிட்டு இருக்கான். ஸோ இது இந்த எபிசோட் முடியுது கைஸ். நம்மளுக்கும் இப்பதான் சேர்மன் சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு நினைச்சா இன்னும் சேர்மனே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு குண்டை தூக்கி போடுறானுங்க. ஓகே, இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.